Su-34 ஃபுல் பேக் ரஷ்யாவோட விமானப்படையில் இருக்கிறதுல ஒரு ஃப்ரண்ட்லைன் பாம்பர் இல்லைனா இது வந்து மல்டி மிஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விமானம் சொல்லலாம். ஆனால் சமீபத்தில் ஆன்லைனில் வெளியாகி இருக்கக்கூடிய சில இமேஜஸும் சில ஃபுட்டேஜஸும் Su-34ன்றது ரஷ்யாவையும் தாண்டி அடுத்த ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கான முக்கியமான ஒரு முன்னெடுப்பை இந்த இடத்துல எடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். யார் அந்த சார்னு கேட்குற மாதிரி யார் அந்த ஃபாரின் பையர், இந்த கேள்விக்கான பதில தான் இந்த ஒரு பதிவில் தேட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் இது தான் புக்கிஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். Su-34 ரஷ்யாவோட ஃப்ரண்ட்லைன் விமானம், அப்படி இல்லைனா ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு எஃபெக்டிவான விமானம்னு சொல்லலாம். ஏன்னா Su-27 வேரியண்ட்ல இருந்து நிறைய விமானங்களை ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்க. Su-30, Su-35 இது எல்லாமே Su-27 பேஸ் மாடலாக வச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து உருவாக்கப்பட்ட விமானங்கள் தான். ஆனால் மற்ற விமானங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த Su-34க்கு இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, இப்போ Su-35 நீங்க எடுக்கிறீங்க இல்லை Su-30 எடுக்கிறீங்கன்னா இது எல்லாமே மல்டி மிஷன் விமானங்கள் தான். அதாவது இது ஏர் சுப்பீரியாரிட்டி மிஷன்லையும் இதை ஈடுபடுத்த முடியும், அதே மாதிரி கிரவுண்ட் அட்டாக் மிஷனுக்கும் இதை ஈடுபடுத்த முடியும். ஒரு இடத்த பாதுகாத்து இந்த சப்ரேஷன் ஆஃப் எனிமி டிஃபென்ஸ் சொல்லுவாங்கல்ல, எனிமியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த மாதிரி ஆன்டி ரேடார் மிஷன்களுக்காக இதை ஈடுபடுத்த முடியும். ஆனால் இது எல்லா விமானங்களும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த Su-34க்கு என்னன்னா, இதனால அதிக அமௌண்ட்டிலான வெடிகுண்டுகளை எடுத்துட்டு போயிட்டு போட முடியும். இப்போ Su-30, Su-35 நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 6000 கிலோ அளவுள்ள ஒரு வெடிகுண்டுகளை எடுத்துட்டு போறோம். அதோட வெப்பன்ஸ் பேல இந்த அளவுக்கு அதிகமான விமானங்களை ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல் கேட்டகரியில் எடுத்துட்டு போறோம்னா அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அளவுக்கு ஆயுதங்களை இந்த Su-34 எடுத்துட்டு போக முடியும். ஸோ இதை ஒரு மல்டி மிஷன் ரோல் விமானம் சொல்றதை விட ஒரு மினி பாம்பர் கேட்டகரியில் இது கொண்டு வரலாம். அதே மாதிரி மற்ற விமானங்கள் கூட கம்பேர் பண்றப்போ இதனால எஸ்கார்ட் இல்லாமலே போயிட்டு எனிமியோட அந்த கண்ட்ரோல் லைனை தாண்டி இல்ல அவங்களோட எல்லைகளை தாண்டி இதனால அந்த மிஷனை முடிச்சுட்டு வர முடியும். இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ரஃபேல் விமானங்கள் இருக்கு, Su-30 இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆனா ரஃபேல் விமானங்களுக்கு Su-30 எஸ்கார்ட்ன்றது தேவை. ஏன்னா Su-30 அந்த அளவுக்கு கேப்பபிளானது. அப்படிப்பட்ட Su-30 விமானங்களோட எஸ்கார்ட் இல்லாமலே, அதோட உதவி இல்லாமலே தனியால போயிட்டு இந்த விமானங்களால Su-34 விமானங்களால எனிமியோட பொசிஷன்ஸ் மேல அட்டாக் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு விமானம்னு இதை சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டாபிக்ல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம், இல்லை எந்த ஒரு மாற்று கருத்து வேணாம். ஆனால் இப்போ இந்த பேச்சுகள் எல்லாம் எங்கே அடிபட ஆரம்பிச்சிருக்குன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவோட வான்பரப்பில் குறிப்பாக அந்த நோவர்ஸ்கின்னு சொல்லுவாங்க ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு மேலே டெசர்ட் கேமோஃப்ளாக் பேட்டர்னில் சில Su-34 விமானங்கள், புதுசாக உருவாக்கப்பட்ட Su-34 விமானங்கள் அவங்களோட ட்ரைனிங் மிஷன்ஸு, இந்த புதுசாக ஒரு விமானங்களை உருவாக்குறாங்கன்னா அதை அந்த ஃபேக்ட்ரியை விட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ட்ரையல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதோட ஃபுல் எஃபெக்டிவ்னஸ், அதோட சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணுறதுக்காக அந்த ட்ரையல்ஸுக்கு, அதை ட்ரைனிங் மிஷனுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் மிஷனில் இந்த டெசர்ட், அந்த சாண்ட் கேமோஃப்ளாக்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி வந்து ப்ரௌன் கலர்லையும் எல்லோ கலர் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகிட்டு இந்த டெசர்ட் கலரில் இருக்கிற ஒரு கேமோஃப்ளாக் பேட்டர்ன், அந்த பேட்டர்னோட இந்த Su-34 விமானங்கள் ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் Su-34 விமானங்கள் ரஷ்ய விமானப்படை தவிர எந்த ஒரு நாட்டோட விமானப்படையிலும் கிடையாது. Su-30 எடுத்தீங்கன்னா நீங்க நிறைய நாடுகளை சொல்லலாம், இந்தியா, சைனா, இன்னும் நிறைய ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல சில விமானப்படையில இருக்கு, அந்த மாதிரி நிறைய இடங்களை சொல்லலாம். ஆனால் இந்த Su-34 முழுக்க முழுக்க ரஷ்ய விமானப்படையில மட்டும்தான் இருக்கு, வேற எந்த நாடுகள்லையுமே கிடையாது. அப்படி இருக்கப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த ஒரு பேட்டர்ன்ல உருவாக்கி இருக்காங்க? இது ரெண்டு சினாரியோ, இல்லை ரெண்டு இல்லை, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஏதோ ஒரு ஃபாரின் பையர் இந்த Su-34 வாங்கியிருக்காங்க. இந்த டீல் வெளியில் தெரியாமல் இவ்வளோ நாள் இந்த விமானங்கள் உருவாக்கப்பட்டு அவங்களோட படைகளுக்கு ஒப்படைக்கப்பட போகிறதுக்கான அந்த சான்ஸை தான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு. அப்படின்னா யார் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் பையர்? Su-34 விமானம் ரஷ்யாவை தவிர வேறு யார்கிட்டையுமே கிடையாது. உலக அளவில் இதுக்கு நிகரான விமானம் பார்த்தோன்னா அமெரிக்காவோட F-15. இந்த F-15ன்றது மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விமானம். அப்படி இருக்கப்ப யார் தான் இதோட போட்டன் பையர்னு பார்த்தோன்னா 2 நாடுகள் தான். ஒன்று அல்ஜீரியா, இன்னொன்று ஈரான். இதில் இப்போ ஸ்பெகுலேஷன்ஸ் எப்படி வர ஆரம்பிச்சிருக்குன்னா, அல்ஜீரியாவை தவிர்த்து ஈரான் இந்த விமானங்களை வாங்குறதுக்கான அந்த சான்சஸ் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அல்ஜீரியா கிட்ட இருக்கக்கூடிய விமானங்கள், அல்ஜீரியா ரஷ்யாவோட நிறைய விமானங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேட்டர்னும் இப்போ ஸ்பாட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேட்டர்னும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது 2 கலர் கிரேடிங்ன்றது இந்த அல்ஜீரியா கிட்ட ஆல்ரெடி இருக்க விமானங்களை விட இந்த விமானங்களில், இந்த Su-34 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டப்பட்டிருக்கிறத நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஈரான் இந்த இடத்துல Su-34 வாங்குறதுக்கான அந்த ஒப்பந்தத்தை மேபி கையெழுத்திட்டு இருக்கலான்ற ஒரு தகவலும் இப்போ வெளியில் வந்திருக்கு. ஈரான் வந்து Su-57 தானே வாங்குவாங்கன்னு பேச்சு போயிட்டு இருந்துச்சு, Su-35 வாங்குவாங்கன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருந்தப்போ Su-34 எந்த வகையில் அவங்களுக்கு உதவும், Su-34னால என்ன விதமாக இந்த ஈரானுக்கு உதவ முடியுன்ற ஒரு கேள்வி
கேள்வி இந்த இடத்துல ஈரான் அது வாங்குறதுக்கான அந்த முடிவில் இருந்திருந்தா நம்ம எல்லாத்துக்கும் வரும். அதுக்கான பதில் ரொம்பவும் சிம்பிளான விஷயம் தான். ஆல்ரெடி ஈரான் கிட்ட அவங்களோட ஏஜிங் ஃபிளீட்ல MiG-29 விமானங்கள் இருக்கு. ஒரு 2 கம்ப்ளீட் ஸ்குவாட்ரன் வச்சு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த MiG-29 விமானங்கள் இருக்கு. தலைநகரை சுத்தி தலைநகரோட பாதுகாப்புக்காகவும் ஏரியல் டிஃபென்ஸ்க்காகவும் இந்த விமானங்களை தெஹ்ரானை சுத்தி நிறுத்தி வச்சிருக்காங்க 2 முக்கியமான ஏர்பேசஸ்ல. Su-35 அவங்க வாங்குறதுக்கான டீல் ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணப்பட்டுச்சு. Su-57 மேபி இன் நியர்பை ஃபியூச்சர் வரப்போற காலங்களில் அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ Su-35 எடுத்துக்கிட்டோம்னா இது ஏர் சுப்பீரியாரிட்டி மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் எல்லா மிஷனுக்காகவும் அதை பயன்படுத்தலாம். ஆனால் இஸ்ரேல் கிட்ட இருக்க மாதிரி ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட் வேணும். பாம்பர் ஏர்கிராஃப்ட்னா F-15 எப்படி அவங்க பயன்படுத்துறாங்களோ அதிகமான குண்டுகளை கொண்டு போயிட்டு எதிரியோட நிலைகளை கம்ப்ளீட்டாக தரைமட்டமாக்குறதுக்கு எப்படி ஒரு விமானம் இஸ்ரேல் கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமானம் ஈரானுக்கு தேவை. அவங்களால கம்ப்ளீட்டாக ஒரு பாம்பர் ஃப்ளீட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாம்பரும் நார்மலாக 10 இருந்து 20 ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோட விலைக்கு கிட்ட வரும். இதோட விலை 50 மில்லியன்னா அது 200 இருந்து 300 மில்லியன் இல்லை 400 மில்லியன் வரைக்கும் ஒரு பாம்பரோட காஸ்ட்ன்றதே இருக்கும். ஸோ இப்போ ஈரானால கம்ப்ளீட்டாக ஒரு பாம்பர் ஃப்ளீட்டை உருவாக்க முடியாது. அதோட மினி வேரியண்ட்டாக இருக்கக்கூடிய Su-34 அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா இஸ்ரேலோட F-15 ஃப்ளீட்டுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஒரு பவராக மாறுறதுக்கு இல்லை மிடில் ஈஸ்ட்டில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு ஈரான் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஃபர்ஸ்ட் அவங்க நாட்டோட டிஃபென்ஸ்ன்றதை தாண்டி மற்ற எனிமீஸ் மேலே ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய அந்த பவரை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்போ அமெரிக்கா பண்ணுறாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு நாடு அவங்க சொல்கிற பேச்சு கேட்கலனா அங்கே அந்த இடத்துக்கு அவங்களோட பாம்பர் ஃப்ளீட் அனுப்புறது, இல்லை அந்த இடத்துக்கு பக்கத்தில் அவங்களோட விமானப்படை விமானங்கள் அனுப்புறது, விமானம் தாங்கி கப்பல் அனுப்புறது சொல்லிட்டு அவங்களோட பவரை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தியா, நான் சொல்கிறது நீ கேட்கலனா என்னால் இதெல்லாம் பண்ண முடியும், நான் சொல்கிறது நீ கேட்கலனா என்னால் இதெல்லாம் வச்சு ஒன்று அடிக்க முடியுன்ற மாதிரி அவங்களோட ஒரு பவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சமாச்சும் ஈரான் பண்ணோன்னா இந்த Su-34 விமானங்களில் மினிமம் ஒரு 3 to 4 ஸ்குவாட்ரனாவது இவங்களுக்கு தேவைப்படும். ஸோ Su-34 கிரவுண்ட் அட்டாக் மிஷனுக்கு இந்த ஈரானுக்கு இருக்கக்கூடிய கோ டு சான்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் ஈரான் இதை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை பொறுத்து தான் இது எல்லாமே ஈரானோட ஒரு அட்வான்டேஜாக மாறும். இதை தாண்டி நிறைய போர்டன் கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்லேயே ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் இல்லை ரஷ்யாவோட ஆயுதங்கள் ஆல்ரெடி பயன்படுத்தக்கூடிய நாடுகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பெசிஃபைட் கெமஃப்ளாக் பேட்டர்னை பார்க்குறப்போ ஈரான் இதை வாங்கி இருக்கிறதுக்கான அந்த சான்ஸ்ன்றது இல்லை ஈரானுக்கு இந்த விமானங்கள் போகிறதுக்கான அந்த சான்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈரான் மேபி Su-34 வாங்கி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யார் அதை வாங்கியிருப்பாங்க, இல்லை ஈரானுக்கு இந்த விமானங்கள் போச்சுன்னா அது எப்படி ஈரானோட பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸை மாற்றணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கும்.